வணக்கம். நம்ம இன்னைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் உடைய பொசிஷனல் லெவல் பார்த்துடலாங்க. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வீக்லி கொடுத்துருந்தேன். பட் அது என்ன பண்ணிட்டு இருக்குது, மந்த்லியில் என்னவா இருக்கு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூ மட்டும் ஷார்ட்டாக பார்த்துடலாங்க. ஏன்னா நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த் ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கீழே இறங்குச்சுன்னா மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அது மினிமம் 24,080 வச்சுக்கோங்க, 82 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்பொழுதைக்கு இன்னைக்கு மிட் லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்குது. கீழே இறங்குன மார்க்கெட்டு மிட் லெவலுக்கு மேலே போய் இப்போதைக்கு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்குது. நீங்க 24,575 அண்ட் 24,330 டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. இதுதான் மிட் லெவலா வரும், நமக்கு கிடைக்கும். இந்த லெவல் 9ல வச்சுக்கோங்க. இதுக்கு கீழேனா மார்க்கெட் நாளைக்கு கீழே, இதுக்கு மேல ஓப்பன் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பவும் 574 போய் அங்க முடிவு எடுக்கலாம்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நாளைக்கு வந்து நீங்க பார்க்கக்கூடிய பொசிஷனல் லெவல், அவ்வளவுதான். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லியில மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோங்க. வீக்லிக்கு நான் இதை அப்படியே காமிச்சு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். வீக்லியில நான் வந்து 71 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற ரேஞ்ச் கொடுத்துருந்தேன். அது என்ன அளவில் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாங்க. இதை நான் அப்படியே இப்போ என்ன பண்றேன், வீக்குக்கு மாத்துறேன். ஸோ வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக் ஓப்பன் ஆனது எஸ்பெஷலி மந்தோடைய ஓப்பனுக்கும் நியரஸ்டாக தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன்ல இருந்து மிட் லெவல்ல இருந்து மார்க்கெட் கீழே வந்துருக்குது. இந்த மிட் லெவல் இன்னும் டச் ஆகல. டச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 24,470க்கு மேல இருந்தா மார்க்கெட் வந்து ஃபர்தரா இன்னும் மேல போகலாம்னு எடுத்துக்கலாம். அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா 472ன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து மார்க்கெட் திரும்பவும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளா இருக்கலாம். அப்படி கீழே இறங்குனா 250 அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அதையும் உடைக்கும் போது 24,200 வரைக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது வந்து வீக்லியில சப்போர்ட் லெவலா இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து பொசிஷனல் லெவல் மட்டும்தாங்க. இதை வச்சு நீங்க ஆப்ஷன் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகே, இதே வந்து நான் 5 மினிட்ஸ்ல இன்னைக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிற லெவலை நான் ஷோ பண்றேன். இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷனல் லெவலாக நான் இதை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். இதனுடைய லெவல் எல்லாம் வந்து அக்யூரேட்டாக தான் இருக்குங்க, ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 5 மினிட்ஸ் சார்ட்டு. இதை நான் அப்படியே வந்து டே கேண்டலுக்கு வச்சிருக்கிறேன். அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து பொசிஷனல் லெவல் இவ்வளோதாங்க. இது தாண்டும் போது மார்க்கெட் நல்ல புல் பேக் ரேலி கிடைச்சிருக்குது. இங்கே ஒரு மிட் எடுத்திருக்குது, இந்த இடத்துல ஒரு மிட் எடுத்திருக்குது. ஸோ இதை எப்படி நீங்கள் வந்து ஓனா வந்து நாளைக்கு நீங்கள் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, நாளைக்கு நிஃப்டியுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 42.50, அதாவது 42 பாயிண்ட்னு எடுத்துக்கோங்க. 42 பாயிண்ட் அப்படிங்கிற மூமெண்டத்தை ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நீங்கள் சப்போர்ட்டாகவும் ஒரு 3-4 சப்போர்ட் எடுத்துக்கலாம். நாளைக்கு மினிமம் 4 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இன்னைக்கு மொமெண்டம் நல்லா இருந்ததுனால நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கிடைச்சது ஸ்கேல்பிங் பண்ணுங்க. சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேற இருக்கிறதுனால. சரிங்களா? மொமெண்டம் கிடைச்சதுன்னா பெருசா போகும், இல்லை அப்படின்னா கண்டிப்பா ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. 42.50 அப்படிங்கிற ரேஞ்ச் நாளைக்கு இருக்கு. இது ஓப்பன்ல இருந்து நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த லெவல் வந்து அக்யூரேட்டா வேலை செய்யும். சரிங்களா? இதுக்கு அடிஷ்னலா நான் வந்து நிஃப்டிக்கு ஒரு ஸ்ட்ரைக் ப்ரீமியம் கொடுத்துட்றேன். அந்த ப்ரீமியம் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி நான் சொல்லிடுறேன். இப்போ இன்னைக்கு வந்து 24,400 இந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து சப்போர்ட் லெவலுக்கு நியரஸ்டா, அதாவது ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா இதைத்தான் எடுக்கணும், ரெண்டாவது சப்போர்ட், மூணாவது சப்போர்ட்டுக்கு நியரஸ்ட் மிட் ரேஞ்சில் மார்க்கெட் திரும்பி இருக்குது. இங்கே நம்ம இன்னைக்கு எடுத்திருந்த எக்ஸல் வேல்யூ 102, கரெக்டாக லாஸ்ட் ப்ரைஸில் மார்க்கெட் திரும்பி 166 வரைக்கும் போயிருந்ததை பார்க்க முடிஞ்சிருக்கும். பட் அவ்வளோ நமக்கு தேவையில்லை. ஸோ நாளைக்கு இந்த ப்ரீமியம் மொமெண்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 23 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் நாளைக்கு மூவ் ஆகும். அதாவது ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து 23 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இந்த ப்ரீமியம் ரன் ஆகும். அப்போ இதுல இருந்து நீங்க வந்து 23 பாயிண்டா வந்து சப்போர்ட் லெவல் போட்டுக்கோங்க. அது நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே 24,500 கால் புட் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓப்பன் விலையில இருந்து
24 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் மூவ் ஆகும். இது வந்து 23, இது 24 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நாளைக்கு மூவ் ஆகும். இது இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நல்லா பாருங்க. இதில் நிறைய 2 மினிட்ஸ்ல நிறைய பை கிடைச்சிருக்கும். இதை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் 1 மினிட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா நிறைய பை எடுத்து தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல போனாலும் திரும்பவும் கீழே வந்து ரீபை ஆகி தான் வந்து ஃபுல் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த 24,500 ப்ரீமியம் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 புள்ளிகள் அப்படிங்கிற ரேஞ்சில் மூவ் ஆகும். சரிங்களா? இதை நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் இது ஒரு அனலைஸ்க்காக வச்சுக்கோங்க. இதை வச்சு ட்ரேட் எடுக்காதீங்க. இதே மாதிரி சென்செக்ஸ் ப்ரீமியம் பார்த்துருவோம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து மந்த்லி லெவல் இருக்கு. செக் பண்ணிக்கலாம். மந்த்லியில் இருக்கா வீக்லியில் இருக்கான்னு. ஓகே, மந்த்ல வச்சிருக்கிறேன். மந்த்ல சென்செக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 77,050 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து கீழே வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 77,050 பிளஸ் 77,975 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா 77,515 ஒரு பிரைஸ் கிடைக்கும். இதுதான் இன்னைக்கு மிட் பாயிண்ட். ஸோ நாளைக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது மந்த்லி லெவலில் வச்சிருக்கிறேங்க. 77,500 இருந்து 77,966 தான், அதாவது 75 தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் மேல இந்த 975 மேல ஓப்பன் ஆகக்கூடிய பட்சத்துல இதுக்கு மிட் எடுத்துக்கோங்க. நியரஸ்டா இந்த ரேஞ்ச் வரும் 78,400. இவ்வளவுதான் இருக்கிறதுக்கு, 400 அல்லது 450 அவ்வளவுதான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப மேல போனா இதுக்கு மேல ஓப்பன் ஆனா இந்த 400 ஸ்ட்ரைக் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. 78,000 to 78,400 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அதுவே போதுமானது. கீழே இறங்கக்கூடிய பட்சத்துல இந்த லெவல் வரைக்கும் 77,500 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இதே வீக்லியில என்னவா இருக்குங்கிறத பார்த்துருவோம். இது வந்து மந்த்லி லெவலுங்க, பொசிஷனல் லெவலு. நாளைக்கு இது இன்ட்ராடேக்கு பயன்படுத்திடாதீங்க. இன்ட்ராடே லெவல் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா வீக்லி லெவலுங்க. ஸோ வீக்லியில கரெக்டா வந்துருச்சு பாருங்க. அதாவது 77,400 தான் இங்க காமிக்குது. மேல போனா 78,200 வரைக்கும் காமிக்குது. 78,200 அப்படிங்கிறது மேல போற மாதிரி காமிக்குது. ஓகே, அப்போ இது வந்து வீக்லியில இந்த ரேஞ்சில் தான் இருக்குங்க. ஸோ நாளைக்கு அப்போ இந்த ப்ரைஸ் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 77,800 முக்கியமா இருக்கும். ஸோ கீழே இறங்குனா 77,500ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்க எதா இருந்தாலும் 77,400 அந்த ரேஞ்ச், சாரி 500ங்கிறது 600 வரைக்கும் வேணாலும் வச்சுக்கோங்க. ரொம்ப கீழே போகாதீங்க, பார்த்துக்கலாம். ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் பெரிய மொமெண்டமா இருக்கக்கூடிய பட்சத்துல 77 இந்த 500ல இருந்து 78,200க்குள்ள டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த இடம் ஏன் நாளைக்கு வந்து கீழே உடைக்கிற பட்சத்தில் 77,200 வரைக்கும் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். அது வந்து இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த பிரைஸ் வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா வந்து கொஞ்சம் நாளைக்கு ரேஞ்ச் அதிகமா இருக்கு. சென்செக்ஸ் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 152 பாயிண்ட் நாளைக்கு போட்டுக்கோங்க. அந்த ரேஞ்சில் மட்டும் நீங்க ரன் பண்ணி பாருங்க. இன்னைக்கு இதே வந்து பொசிஷனல் லெவல் எப்படி ஒர்க் பண்ணிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா டே வச்சுக்கிறேன். டே வைக்கும்போது நீங்க 5 மினிட்ஸ்ல இதை வச்சுக்கணும். இது வச்சுட்டீங்க அப்படின்னா கிளியர் கட்டா. இது ஆக்சுவலா வந்து ஓப்பன் சரியா இல்லை. இன்னைக்கு எக்ஸாக்ட் ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 79,263. 79,263. இதுல வந்து மேனுவல்ல போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுல 78,263 இங்கேயே இருக்குங்க. சாரி, நான் அடிச்சுதான் வச்சிருப்பேன். ஓகே, ஸோ இதுதான் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய லெவலுங்க. ஸோ இது வந்து பின் பாயிண்ட்ல ஒர்க் ஆகக்கூடிய பொசிஷனல் லெவலு. இதை வச்சு நீங்க ஆப்ஷன்ல டெய்லியும் வந்து இண்டெக்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. ஆப்ஷனுக்கு நல்லா போகும், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். சரிங்களா?
ஓகே. இதுல இண்டெக்ஸுக்கு பிரீமியம் லெவல் சொல்லிடுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னித்த லெவல் 78 200 இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. ஒரு நிமிஷம். 77 500 கால் ஆப்ஷன் பிரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 54 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் மூவ் ஆகும். கிட்டத்தட்ட 4 லெவல் கீழே இறங்கலாம். நாளைக்கு ஓப்பன் ஆகிற ப்ரைஸை பிளாக் லைனாக வச்சுக்கோங்க. இதனுடைய ஓப்பன் ப்ரைஸை பிளாக்காக வச்சுட்டு 4 லெவல் சப்போர்ட் லெவல் போட்டுக்கோங்க. 54 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 லெவல் வந்து மினிமம் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசன்ஸாக இருந்தாலும் மினிமம் போகும். அது மைண்டில் வச்சுக்கோங்க. இதே வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகிற ப்ரைமியம் 78 500க்கு 55 பாயிண்ட் அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து நாளைக்கு இருக்கு. சரிங்களா? ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 55 பாயிண்ட் போட்டுக்கோங்க. 78 500க்கு. நாளைக்கு இது எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாளைக்கு நான் டீட்டெயில் கிடைச்ச கொஞ்சம் டைம் கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பா மீட் பண்றேன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நாளைக்கு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.